பரிசுத்த திருத்தூதருக்கு இப்பொழுதும் இப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தேவதாய், எங்கள் துன்ப வேளையில் நாங்கள் நடுக்குலத்து தேடிவிடம் இருக்கிறோம். மகிமை நிறைந்தவிடம் ஆசில்லாதவிடமான கன்னிகை எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். வேண்டுதல் செல்வம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமைகள் எழுந்தருளியிருக்கிற புனிதன் முனியாரே, இயேசு பாலனை கையிலிருந்து பேர் பெற்ற பரிசுத்த நம் நீடியே இன்னொருவரின் சஞ்சீவியை பாவைகளின் தஞ்சமே உதாரணமே நாடி முடிவுள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. அன்பான தந்தை, எங்களை முழுவதும் நமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறை மக்களின் மன்றாட்டுகள். எங்கள் திருத்தந்தையாய், எங்கள் குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தை விவேகத்தை அளித்தருட வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்தும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த தரத்தை நாடி வரும் பக்தர்கள் உமது திருவிழத்தின் பிடிபடத்தளத்தில் நீடிக்கவும் மனமேறியத்தோர் நிம்மதியடையவும் வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைவிடவும் எங்களை எதிர்கொண்டவர் தீமைகள் விலகவும் என்று உமது ஆதரவை இறக்கவும் வேண்டும் என்று யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கையிடம் நிற்கும் நெருக்கடியான வேண்டும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கலாம். மன்றாடுவோமாக. இல்லாமல் இறக்கவில்லை இறைவா, நலமில்லாத அன்புக்குரியவரும் கருணை துணையால் கோடி அற்புதப்பட்ட புனித அந்தோனியார் எண்ணம் நல மக்களாகிய பேருமது கருணை கண்களை பெரும்பேறும் விளாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
சொல்லுங்க. ஆண்டவரே, என் தெய்வமே, உமக்கு நன்றி கூறுகிறேன். இயேசுவே, என் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். விண்ணக தந்தையே, ஒரே மகனை எங்களுக்காக கையளித்து ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியாரே, எங்கள் எண்ணத்திலும் சிந்தனையிலும் நீரை செயலாற்றுகிறேன். உம்முடைய திட்டத்தின்படியே நீர் எங்களை நடத்துகிறேன். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு இறைவா, இந்த முழுவதும் அந்தோனியாரின் பக்தர்களாக, யாத்திரிகர்களாக இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற, ஜெபித்து சென்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு அந்தோனியார் வழியாக ஆண்டவர் இயேசுவே, நீர் செய்த அற்புதங்களுக்காக, அதிசய செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எழுந்து நிற்கும் வழிகாட்டுகிற நம் ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிற பொழுது அவன் நம்மை வழிநடத்துவார் என்கிற எண்ணத்தோடு பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் பாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் பாருமே. நதி மீது அலைந்தாடும் மகிழ் போலவே, கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருவே. அன்பாகி அருளாகி என்னோடு வந்தார், துயரோடு போரார் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. இந்நாளும் உன்னை தேடும் நலம் கேட்கின்றேன், உன் பாத இழந்தாடும் நலம் கேட்கின்றேன். நீரின்றி மண்ணில் வளமில்லை, நிலமின்றி உயிர் வாழ்வில்லை. இந்நாளும் உன்னை தேடும் நலம் கேட்கின்றேன், உன் பாத இழந்தாடும் நலம் கேட்கின்றேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயனே, துயரோடு மனமும் அருள் காணும் வகையேது. அலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே.
என் பாதை முடிவாகும் முன்னாடிலே, என் வாழ்வு விடிவாகும் மண்ணாடிலே, உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமா, உன் பார்வைகள் என் வழியாகுமா, என் பாதை முடிவாகும் முன்னாடிலே, என் வாழ்வு விடிவாகும் மண்ணாடிலே, இருள் நீக்கும் விளக்காகவா நான் சுடர் வீச இணைக்கேற்றவா, அன்போத வளர்ந்தால் ஆரம்பம் நுழைந்தால் பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலந்தால் நிறை வாழ்வின் விதையாகவா எங்கள் நிலை வாழும் பலன்காரவா, வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எண்ணில் மாறுமே. எல்லாரும் வழிகாட்டுமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எண்ணில் மாறுமே. துணையாக துணையாக எண்ணில் மாறுமே. நீங்கள் எல்லா நேரத்திலும் துணையாக எண்ணில் மாறுமே. எங்கள் வீட்டிலும் வெளியிலும் துணையாக எண்ணில் மாறுமே. எங்கள் குழந்தைகளுக்கு எப்போதும் எங்கள் இளைஞர் இளம்பெண்களை வழிநடத்த வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எண்ணில் மாறுமே. Praise the Lord. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, மரியே வாழ்க. புனித குவாதத்தூஸ் அப்படிங்கிற ஒருவர் இந்த நாளிலே குருக்களுடைய கட்டளை ஜபத்திலே இந்த நாளுக்கான ஒரு அழகான ஒரு வரைமுறை நிகழ்த்தி இருக்கிறார். காலையில வாசித்த பொழுது அதை ஜெபித்த பொழுது மிகவும் நன்றாக இருந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு இவ்வாறு சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு ஒரு சிறு குழந்தையாக பிறக்கிறார், ஆனால் பேரரசனாக உருவெடுக்கிறார். இவரை சந்திப்பதற்காக ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து வருகிறார்கள். உள்ளுக்குள் இருக்கும் அரசனோ ஒதுங்கி நிற்கிறார். கீழே ஞானிகள் ஆண்டவருக்கு கொடையாக தொன்றுவம் வெள்ளை குழந்தை தருகிறார். ஆனால் அந்த நாட்டில் இருந்த ஏரோதுவோ ஆண்டவருக்கு பெரிய வாதை கொண்டு வருகிறார். இந்த கீழே நாட்டு அரசர்களா நினைச்சிருக்கலாம், நாம ஏன் ஒரு சின்ன குழந்தைய வணங்கணும், என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி கருதவில்லை. இயேசுவை இம்மானுவேலாக, கடவுள் நம்மோடு என்கிற மனத்தோடு, இவர்தான் மீட்பர் என்கிற நம்பிக்கையோடு, இவர்தான் மெஸ்ஸியா என்கிற ஒரு ஆழமான நட்புறவோடு அவரை சந்திப்பதற்காக வந்தார்கள். அவர்கள் வந்த பயணம் மெஸ்ஸியாவை தேடி, ஆண்டவரை தேடி, மீட்பரை தேடி, சிறு குழந்தையை அல்ல, மாறாக உலகத்தினுடைய விடிவெளியே ஆண்டவர் இயேசுதான் என்பதை உணரத்தான் அந்த கீழே ஞானிகள் தேடி வந்தார்கள். ஆனால் அந்த நாட்டிலே வாழ்ந்த ஏரோதுவுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் இயேசு எங்க இருக்கிறாரு, எந்த இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு இருக்கிற அந்த படைக்குள்ள ஆட்பலத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு நிச்சயமாக அவரால் கண்ணியமாக ஒரு கணக்கச்சிதமான இடத்துல போய் இயேசுவை சந்தித்திருக்க முடியும். ஆனால் அவர் சந்திக்க விரும்பவில்லை. ஏன் அப்படி செய்தார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஒருவேளை இந்த சின்ன குட்டி பையன் வளர்ந்த உடனே பேரரசராக உருவெடுத்து இந்த கீழே ஞானிகள் சொல்ற மாதிரி அவன் அரசாக வருகிற பொழுது என்னுடைய அரசுக்கு ஆட்டம் கண்டு விடுமோ அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இயேசுவை எதிரியாக பார்க்கிறார் அந்த அரசு. ஒரு சின்ன குழந்தைய கையில தூக்கி வச்சு கொஞ்சம் கூடிய அந்த மனம் மாறாத குழந்தையை எதிரியாக நினைக்கிறான் அந்த நாட்டின் அப்போதைய மன்னன் ஏரோது. அதனால என்ன ஆச்சு, இயேசுவுக்காக மட்டுமல்ல, இயேசுவோடு பிறந்த அவர் யாரு கூட நமக்கு தெரிஞ்சுக்க அவருக்கு ஆசை இல்லை. அவரோட பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொலை செய்வதற்காக வஞ்சக நெஞ்சோடு அவன் ஆணையிடுகிறான். அப்பேற்பட்ட கொடூரமான அரசரிடமிருந்துதான் ஆண்டவருடைய அற்புதமான வாழ்வு அங்கே புதுப்பிக்கப்படுகிறது, உயிர் காக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. இறைவனுக்கு
மகனுக்காக தன் வாழ்வை அப்பொழுதே இந்த சின்ன பிஞ்சு குழந்தை அர்ப்பணித்து விடுகிறது. வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து குட்டி அரசராக அப்பொழுது இருந்த அந்த ஏரோதுக்கு எதிராக வரவில்லை. ஏரோதுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இந்த உலகத்திலே இருந்த அழகையின் கொடுமை, சாத்தானுடைய சாவு, இதிலிருந்து மக்களுக்கு விடுதலை தர வேண்டும். நோயிலிருந்து, பேயிலிருந்து, சாத்தானிடமிருந்து, சாவிடமிருந்து இந்த மக்களை மீட்பை கொடுக்க வேண்டும். இதுதான் இயேசுவுடைய இலக்காக இருந்தது. ஆனால் அரசு நினைத்தது அவருடைய முடியாட்சி முடிந்துவிடும் என்று. ஆனால் இயேசு கொடுக்க வந்ததோ இந்த உலகமே கொள்ளாத, முடிவே இல்லாத நிலையான பேர் ஆட்சி என்பதை அந்த ஏரோது அரசன் ஒப்புக்கொள்ள மறந்துவிட்டான். அதனால்தான் அவன் இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுகிறான். என்னாச்சு கடைசியில? இயேசு ஆண்டவர் அரசருக்கெல்லாம் அரசராக உயிர்த்து எழுந்தார். இந்த ஏரோது இருக்கிற இடம் இல்லாமல் சென்று விட்டது. காரணம் என்ன? இயேசுவை எதிரியாக பார்த்ததால். அதே வந்தவரை கடவுளாக கண்டறிந்து வணங்கிய பொழுது, ஆராதிக்கும் பொழுது ஞானிகளுக்கு என்ன நடந்து? புதிய வெளிச்சம், புதிய விடியம், புதிய பார்வை, தெளிந்த ஒரு நோக்கத்தோடு அவர்கள் ஒரு புதிய பாதையிலே, வேற்று பாதையிலே, அற்புதமான ஒரு வகையில் அவர்கள் வழியே சென்றார்கள். வாசித்தோம். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த சின்ன குழந்தைகள் இயேசுவை வாழ வைத்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். வைத்து சொன்ன அவர்களுக்காக பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் வளர வளர, நான் கடந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை புதுப்பள்ளி பூசரோட பயணம் பண்ணேன். முதல் பேசுகிற வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கிறது? இவங்கெல்லாம் இன்னைக்கு பாருங்க அழகா சொல்றாங்க, இயேசுவே சொல்லணும் அப்படின்னு, இல்லையா? இதுதாங்க வேணும். இந்த குழந்தைகளுடைய மனசுல இதைத்தான் நம்ம பதிய வைக்கணும். இன்னைக்கு நான் நீங்க என்ன சொல்லி தரோம்? குழந்தைக்கு உண்மையா சொல்லுங்க. அம்மா சொல்லு. அம்மாவுக்கு அப்பதான் ரொம்ப முக்கியம், இல்லையா? அப்பாவை முதல்ல சொல்லிடக்கூடாது, அம்மாவுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு. எல்லா வீட்லயும் தான், நானும் தான் செஞ்சேன், நீங்களும் அதான் செய்யறீங்க, ஃபுட் பஸ் கிரைக் பண்ற மாதிரி, இல்லையா? அதே மாதிரிதான் அப்பாவுக்கு இப்போ இரண்டாவது கொடுக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்படுகிற குழந்தைக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய முதல் வார்த்தை, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் கடவுள். தினந்தோறும் காலையில் எந்திரிச்சு ஒரு 4 முறை சொல்லி பழகுங்க. அந்த நாளே வெற்றி நாளாக இருக்கும். சிறுதை அடையாளத்தை வரைகிற பொழுது நெற்றியிலே, நெஞ்சிலே, கரத்திலே நன்றாக படுபடி வரைந்த அந்த நாளை துவங்குங்கள். அந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு இறைவனுடைய வழிநடத்து நிச்சயமாக இருக்கும். இந்த இறைவனுடைய வல்லமை அற்புதமாக இந்த இறைவார்த்தை வழியாக, இயேசு நாமத்தின் வழியாக செயல்படுகிறது. வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த 3 ஞானிகள் வழங்க வந்த பொழுது சின்ன குழந்தையை அவங்க வணங்கவே இல்லை. மாறாக அந்த குழந்தையில் இருந்த தெய்வனை, அந்த குழந்தையில் வாழ்ந்த கடவுளை அடையாளம் கண்டுகொண்டார்கள். இதுதாங்க இன்னைக்கு நாம் உணர வேண்டும். சின்ன சின்ன குழந்தைகளை நாம் பார்க்கிற பொழுதெல்லாம் இறைவன் நமக்கு கண்முன் தெரிகிறாரா அப்படின்னு பார்க்கணும். அழகான குழந்தை நமக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அந்த குழந்தைய கையில் எடுத்து நம்ம கொஞ்ச நாள் நமக்கு தோணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு லைவா ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். ஒரு அம்மா ஒரு வீட்டுல பயங்கரமா சத்தம் இட்டு இருக்கிறாங்க. மேபி அவங்களுடைய கணவரோட ஏதாவது ஒரு வாக்குவாதமா இருக்கும். பயங்கர சத்தம். எதேச்சியா நான் நமக்கு போறேன். அவங்க வீட்டுல ஒரு குட்டி குழந்தை, ஒரு 3-3.5 வயசு இருக்கு, அவ்வளவுதான். அது அப்படியே அவங்க அப்பா அம்மையே பார்த்துது. நான் போய் வாசல நின்ன உடனே அங்கிருந்த அந்த குழந்தையுடைய அந்த என்ன ஓட்ட நினைவு பார்வையில் அப்படியே திரும்பி சாமியை வளர்ந்துச்சு. அந்த குழந்தை என்ன பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, 9 வயசு குழந்தை. இந்த சாமியாரை பார்த்தா 3 வயசு குழந்தை என்ன பண்ணும்? நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்ல? என்ன நடக்குது? குடுக்குடுன்னு அவங்க அம்மா அப்பா அங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு ஏதோ வாக்குவாதம் சத்தம் நடக்குது. அந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பங்கு சாமியார் போய் நிற்கிறார். அந்த நேரத்திலேயே போகணும், அதனால போய் நிற்கிறார். அந்த குட்டி குழந்தை அதை விட்டுருச்சு. குடுக்குடு முடியாது, திரும்ப ஏறி ரெண்டு பிடிச்சிச்சு. நான் எதுவுமே பேசுறீங்க, ரொம்ப நேரம் அப்படியே அணைச்சு பிடிச்சோன்னே டபக்கு 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 ஒரு சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்ட் அது? அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, அப்பா அம்மா குழந்தைக்கு என்ன அழகா பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதயத்தை எப்படி வேகமா துடிக்க வைக்கலாம் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. யாருங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு
நாங்க நிக்கிறப்ப அந்த வீட்டுல உறவினராக இருக்கலாம்னு நினைக்கிறேன், நான் அந்த பேரு இன்னும் சொல்ல விரும்பல. அவங்க நேரத்தில் டக்குன்னு வர்றாங்க, வந்தவங்க நிக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து என் கையில இருந்து அப்படியே கேட்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்குது. இந்த அப்பா அம்மா இருக்காங்களே 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்களே, அப்படியே திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறோம். வந்தவர் என்ன செஞ்சிருப்பாரு? எது முதல்ல அவர் கண்ணுக்கு பட்டிருக்கும்? அந்த 2 பேர் சொந்தக்காரங்களா, அல்லது இந்த குழந்தையா, அல்லது அந்த அம்போ நிக்கிற சாமியா? எதுக்கு முதல்ல உங்க யதார்த்தமான பதில சொல்லுங்க. எது கண்ணில் படுறது? முதல்ல குழந்தை படம். சாமியாருக்கு தோசரம் சொன்ன வணக்கம் சொல்றது உண்மைதான், நல்லதான். ஒரு சிலர் சொல்றீங்க வணக்கம் தோசரம், நல்லது நல்லது. அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க வணக்கம் தோசரம் சொல்லணும், நல்லதான். அதை எல்லாம் தாண்டி ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கிறப்ப கவனம் வேணும். அந்த குழந்தை அதுதாங்க குழந்தையினுடைய கல்லவை. இந்த 3 ஞானிகள் அதுதாங்க செஞ்சாங்க. அங்க பேராசிரியர் ஒருத்தர் இருக்கிறா, அவனை போய் பார்க்க போகல. அந்த யூத கலாச்சாரத்தை சட்டம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், அவங்கள போய் சந்திக்கல. நேரடியாக அந்த சிறு குழந்தையை பார்க்கிறார்கள். காரணம் என்ன? அந்த குழந்தைகள் அவர்கள் இறைவனை கண்டு கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நாம் நீங்கள் அதாக செய்யணும். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் இருக்கிற இறைவனை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் இருக்கிற இறைவனை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் இருக்கிற இறைவனை கண்டுபிடிக்க வேண்டும். புரியுதுங்களா? எல்லாருமே ஆண்டவனுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்க தான். அப்பாவுக்கு முன்னாடி, அம்மாவுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்குமோ அதை விட ஒரு படி ஆண்டவர்கிட்ட நம்ம இருக்கலாம். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு முட்டாய் வேணும், ஒரு கேக் வேணும்னு நினைச்சதுன்னா அதை என்னங்க பண்ணும்? என்னவெல்லாம் பண்ணும்? அழும், அடம்பிடிக்கும், உருண்டு பிறந்து எல்லா சட்டையும் பண்ணும். எப்படியாவது எனக்கு நான் கேட்கறது குட்டுக்கு வரையிலும் உன்னை விட்ட மாட்டேன். அழுகுதா, அடம்பிடிக்குதா, அப்பா அம்மா வந்து கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க, இல்ல அப்புறமா வாங்கிக்கலாம், இல்ல உனக்கு உடம்புக்கு ஆகாது, இல்ல சொன்னா கேளு, இப்ப என்கிட்ட காசு இல்ல, அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் என்னென்னோ சொல்லி பார்ப்பாங்க. எதுக்காக அந்த குழந்தை அடங்குதா? அதுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்க வரையிலும் அட்டம் பிடிச்சு மன்றா உருண்டு பிறகு அழுதுருவாங்க. இதுதாங்க நாம் இறைவனை பார்க்கிற பொழுது நடக்க வேண்டும். அவருக்கு வேண்டி நாம நீங்களும் குழந்தைகளை போலவே நாம் வளர வேண்டும். குழந்தைகளை போலவே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இறுக்கமான ஒரு மனசை வச்சுக்கிட்டு அப்படியே யாரையாவது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு நம்ம முகம்? மனசு ஃபுல்லா ஒரு இருக்கும். இதே ஒரு சின்ன குழந்தை பார்த்தோம்னா நம்மளே அறியாம ஒரு சிரிப்பு, ஒரு அமைதி, ஒரு நிசப்தம், ஒரு சந்தோஷம் நமக்குள்ள பொங்கி எடுத்து பாருங்க. அதுதாங்க கடவுளை பார்க்கறப்ப நடக்குது. கடவுள் நம்மை பார்க்கிற பொழுது நம்மிடத்திலே இந்த அமைதியை வெளியிலே கொண்டு வர ஆசைப்படுகிறார், இந்த மகிழ்ச்சியை வெளியிலே கொண்டு வர ஆசைப்படுகிறார். இந்த சந்தோஷத்தை பிறகு கொடுப்பா, நான் உனக்கு நிறைய கொடுத்திருக்கிறேன், கொஞ்சமாவது பகிர்ந்து அவர் சொல்றதுதான் ஆசைப்படுவார். இதுதான் குழந்தை வளர்வதை போல நானும் நீங்களும் கடவுளுக்கு முன்பாக குழந்தைகளாகவே வளர வேண்டும். என்று சொன்னது பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எப்படி வளருது? அதான் இன்னைக்கு மாஸ்டர் குழந்தைங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாசிச்சோம். யூத குழந்தைன்னா என்ன பண்ணுது? 3 வயசுல தொங்கலாட, 5 வயசுல திருச்சட்டத்துல கொஞ்சம், 12 வயசுல திருத்தலத்துக்கு முழுசா படிச்சிடறாங்க, 13 வயசுல கோயிலுக்கு வந்து அர்ப்பணம் ஆயிடுறாங்க, கடவுளையே தேடக்கூடிய அளவுக்கு மாறிடுறாங்க. எத்தனை வயசுலங்க? இன்னைக்கு இந்த பிஞ்சு குழந்தைங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது நாவை திறப்பதற்கு முன், ஆடை உடுத்துவதற்கு முன்பாக, அடுத்த வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக ஆண்டவருக்காக இதயத்தை திறந்து விட்டார். எவ்வளவு பாக்கியமான அந்த குழந்தைகள் ஆண்டவருக்காக பேசுவதற்கு முன்பாகவே இதயத்தை திறந்து ரத்தத்தை சிந்தி இறைவனுக்கு சாட்சியாக மாறி இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் உயர்வானவர்களா? நானும் நீங்களும் இயேசுவிடம் வார்த்தை மட்டும் கேட்க வருவோம், வேண்டிக் கொள்ள மட்டும் இயேசுவானவர்களுக்கு வேண்டும். நான் கேட்கிறப்ப எனக்கு வரங்களை கொடுக்கிறது மட்டும் வேண்டும். அவருக்காக ஒரு சொட்டு ரத்தம் வேண்டாம், ரத்தத்தை சிந்த வேண்டாம். அவருக்காக நான் என் நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி இயேசுடைய ஊழியத்தை செய்வேன், இயேசுடைய வார்த்தையை பேசுவேன், இயேசு ஆண்டவருடைய திருச்சபைக்காக வேலை செய்வேன் சொல்லிட்டு முனைப்பு காட்ட வேண்டும். இந்த சின்ன குழந்தைங்களாம் அவங்க அறியாத பொழுதே ரத்தத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு யாராவது அப்படி ரத்தத்தை கொடுக்கிறோமா? கோயில்ல வந்து இந்த
டெக்கரேஷன் நடந்தப்ப நான் அப்படியே எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தருடைய கையில வந்து குண்டூசி குத்திருச்சு. இது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி அலங்காரம் செய்யறப்ப நடக்கிறது தான் இல்லையா, புதுசு இல்லை. குண்டூசி குத்துனோன்னா அவர் அலறி அடிச்சு முடியாது. அதை என்னென்ன ஆச்சு, குண்டூசி குத்திருச்சு, பரவாயில்லன்னா அதை வந்து கரெக்டா வாயில வச்சுக்கோங்க, ரத்தத்தை உறிஞ்சேது உங்களுக்குள்ளேயே போயிருந்தாரு. இல்லைப்பா அது வேண்டாம், உறிஞ்சிருந்து காப்பியில கொடுங்க. ஒரு சில ரத்தம் சிந்துனா நமக்கு அவ்வளவு பயம், வைக்கோ போச்சு. ஆனா உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஒரு மனிதன் எத்தனை நாளைக்கு ஒருவர் ரத்தம் கொடுக்கலாம்? நம்ம இந்திய நாட்டுல ஒரு குருவானவர், அவர் பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு ஃபாதர் இருக்கு, அவர் அர்த்தம் இருக்கிறார். அவர் வேலையை ரத்தம் கொடுக்கிறது உலக அதிசயம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்திய அதிசயமாக இருக்கிறது. ஃபாதர் ஜெரி, சாந்திகா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜெரி, ஃபாதர் ஜெரி தேச சபையை சார்ந்த ஒரு குருவானவர் இன்று வரை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் 2 முறை ரத்த தானத்தை செய்து கொண்டே இருக்கிறார். இந்தியாவிலே அதிக ரத்த தானம் செய்த ஒரே நபர் அவர் தான். அப்ப அவர் கேட்கிறாங்க, ஏன் அப்படின்னா இந்த ரத்தத்தில் தான் என் ஆண்டவர் கொடுத்த உசுர் இருக்குது, அந்த ரத்தத்தை கொடுக்கிற பொழுதெல்லாம் நான் அதே உயிரை பகிர்ந்து கொள்கிறேன்னு சொன்னார். எவ்வளவு ஒரு அருமையான வாக்கியம். அது மட்டுமல்லாமல் இந்த ரத்த தானம் தான் எல்லா தானத்தை விட உயர்ந்தது. அதனால்தான் பல உயிர் பாதுகாக்கப்படுகிறது. ஏசாவார் கொடுத்த உயிரை, அவர் எனக்கு வைத்திருக்கிற ரத்தத்தில் இருக்கிற உயிரை நான் இப்படி ரத்தமாக கொடுப்பதற்காக இன்னொருவரும் அதே உயிரை பெற்றுக் கொள்கிறார். ஆக நான் இறைவனுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய, அவர் உயிரை காப்பாற்றுவதற்காக. யாரோட உயிர்? ஆண்டவர் உயிரை அந்த மனுஷத்தை கொடுத்துருக்காரா, உயிரை காப்பதற்காக நான் ரத்தத்தை கொடுக்கிறேன்னு சொல்கிறார். இன்று வரை செய்து வருகிறார். இந்த குழந்தைக்காக தான் செய்தது. நான் ஒண்ணு செய்யணுங்க. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுறது மட்டும் வேலை கிடையாது. பங்கேற்பு திருச்சபையாக மாற வேண்டும். கடவுளுக்காக உழைக்க வேண்டும். கடவுளுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். ஒரு சாடி வயல் ஒரு ஊருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயம்புத்தூர்ல டவுன் ஹால் அந்த ஏரியா பக்கம் போகணும். சாடி வயல். நான் சின்ன வயசுல இனம் உருவாக்குற பொழுது அந்த ஊர்ல ஒரே ஒரு நபர் குடியிருந்தார். அந்த நபர் என்ன செய்யறாருன்னா வருஷத்துல 12 மாசம் வேலை செய்வாரு. அதுல 1 மாசம் சாமிக்குன்னு வேலை செய்வார். நான் சொல்றது உண்மைங்க, பொய்யது. எந்த மாசம் பார்த்தா செப்டம்பர் மாசம் மாதாவுடைய திருவிழா வரும். அந்த சமயத்துல அவர் சொல்லுவார், இந்த திருவிழாவை இங்க கொண்டாடும் பாதல் எல்லாரையும் தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க, எங்க அவர் இருக்கிற இடத்துக்கு. நீங்க வந்து பூசை வைங்க, மக்களை கூப்பிட்டு வாங்க, இந்த இடம் நல்லா இருக்குது, நான் ஒரு குட்டி கோயில் வர கட்டி வச்சிருக்கிறேன், அதை நீங்க பூசை வைங்க, நீங்களே எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, நான் எல்லாத்துக்கும் உணவு தரேன். ஒரே நபர் திருவிழா கொண்டாடுறேன். அவர் கேட்டப்ப அவர் சொல்லி கொடுத்தாரு ரகசியத்தை. ஃபாதர், ஒரே 1 மாசம் கடவுள் நான் வேலை செய்யறேன், 11 மாசம் எப்படி என்னால இருக்க முடியுதுன்னு தெரியல ஃபாதர். உண்மை, 100% உண்மை. கடவுளுக்காக மாதம் 1 நாள் வேலை செய்யலாம், கடவுளுக்காக மாதம் 1 நாள் ஊதியத்தை எடுத்து வைக்கலாம், கடவுளுக்காக வருடம் 1 முறை நிச்சயமாக நம்முடைய 10% எடுத்து கொடுக்கலாம். ஏதாவது ஒரு முறை அப்படி செய்யறப்போ ஒரு பங்கேற்பாக மாறும். ரத்தத்தை சிந்த முடியாமல் பரவாயில்ல, ரத்தத்தின் வழியாக உழைக்கிற பலனை கடவுளுக்கு கொடுத்தால் அது ஒரு நற்செய்தி பணியாக மாறும். இந்த குழந்தைகளை பாருங்க, வேத சாட்சியாக மறை சாட்சியாக மறைத்தால் தான் இன்னைக்கு அவர்களால் தான் ஆண்டவர் இயேசு உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஏற்படுத்திய திருச்சபை இன்னைக்கு பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குருக்கள் பற்றாக்குறை, கன்னியர் பற்றாக்குறை, நற்செய்தியாளர் பற்றாக்குறை, ஆலயத்திலே பணியாளர்கள் பற்றாக்குறை, எங்கும் சரியான வகையில் ஊதியம் தர முடியாத ஒரு நிலை, பெரிய பொருளாதார சிக்கல் எல்லா இடத்திலும் இருக்கிறதை பார்க்கிறோம். எந்த நேரத்திலும் கேட்டு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு வகையில் எப்படி ஈடு செய்வது? பொதுநிலையாக இருக்கிற நீங்களும் மற்றவர்களை மடைந்து வந்து ஏதாவது வகையில் இந்த திருவையை தாங்கி நிற்பதற்காக உதவி கரத்தை வேண்டார்கள். இதுதான் ஒரு வகையில் நற்செய்தி பணி செய்வதற்கான ஒரு முனைப்பான பணியாக அமையும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த மாசில்லா குழந்தைகளை கொண்டாடுறப்போ நான் நீங்களும் ஒரு விஷயத்தை மறந்துருக்கிறார். எத்தனையோ குழந்தைகள் கருவிலேயே கொலை செய்யப்படுகிறார்கள். உண்மையா பொய்யா? இதுக்கு யாருக்கு காரணம்? அம்மா. சின்ன பையனை தெரிஞ்சு பாருங்க, அம்மா. அப்பா என்ன வேணா வந்து தூண்டுதல் தரலாம், வேண்டாம் போதும் சொல்லலாம். ஆனாலும் கடைசி முடிவெடுப்பது தாய் அல்லது தந்தையாக கூட சில சமயத்தில் வற்புறுத்தலாம். எத்தனை குழந்தைகள் இந்த உலகத்திலே பிறக்க முடியாமல் கொலை செய்யப்படுகிறார்கள். தயவு செய்து பெற்றோர்களே, நம்முடைய பங்களே இது போல ஒரு நிலை உருவாக்க கூடாத ஒரு முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நடந்தபோது எனக்கு கவலை இல்லை. இனிமேலாவது
கருவிலை கொலை செய்யப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டால் தயவு செய்து அங்கு இருக்கிற பங்கு தந்தை யாராக இருந்தாலும் சொல்லி சந்தேகம், அல்லது அண்ணாதை மடங்களை சென்று சந்தேகம், அல்லது உங்களுக்கு பிடிக்காத நபர் இங்கு இருக்கிறார் அவரிடம் இது போல நிலையை சொல்ல முடியும், வேறு எங்காவது சென்ற குழந்தைகளை தயவு செய்து பெற்றுக் கொண்டு இல்லாதவர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எத்தனை குடும்பம் இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், மாசக்கணக்காக வருடக்கணக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று சொல்லுவீங்க, மருத்துவமனைக்கு மேல மருத்துவமனை ஏறி இறங்குகிறார். ஒவ்வொரு ஆலயமாக சென்று சென்று கடவுளை வழிபடுகிறார். எத்தனை பேர் ஏங்கி கொண்டிருக்கிறார். தயவு செய்து அவர்களுக்காக நீங்கள் ஒரு தாய்மாக மாற முடியாது. அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு மாசலா குழந்தைகளை கொண்டாடுறதோ இதைத்தான் மனதில் ஆழமா பதிய வைக்கிறோம். நான் என் வாழ்விலே கொலை செய்திருந்தால் தயவு செய்து மன்னிப்புகிட்டு இனிமேல் இந்த ஒரு கொலைக்கு ஈடாக இன்னொரு குழந்தையை தத்தெடுத்து அதை கடவுளுக்கு அர்ப்பணிப்பேன் அப்படிங்கிற ஒரு வேட்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த இந்திய நாட்டிற்காக ராணுவ பணிக்காக ஒரு சமூக சேவைக்காக அர்ப்பணிப்பேன் சொல்லலாம். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் ஆண்டவர் இயேசு எப்படி இந்த பணியை அவர் செய்ய முடியும்? அவர் உங்களைத்தான் தாங்குகிறார், உங்களைத்தான் கேட்கிறார். பெற்றோர்களை, பெரியவர்களை இந்த நாளில் உறுதி எடுத்துக்கலாம். நம்முடைய உங்களை இனிமேல் அவர் வருகிற நாட்களிலே கருவிலை கொலை செய்யப்படுகிற குழந்தையை நான் தடுப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியை நீங்களே எடுத்துக்கோங்க. கடன் பண்ணி கொடுங்க. இந்த மாசமா குழந்தைகள் உங்களுக்காக கடவுளிடம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று தருவார்கள். இந்த உலகத்தில் அவர்களுக்காக பேசுவதற்கு ஆட்களே இல்லை. வயிற்றுல இருக்கிற குழந்தை என்னங்க தப்பு பண்ணுச்சு, கருப்பையில் இருக்கிற குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, அதை ஏன் இப்படி ஒரு அடாவடித்தனமாக கொலை செய்கிறார்கள்? இதுக்கு காரணம் என்ன? யாருமே தட்டி கேட்பதற்கு இல்லை. சொல்ல போனா ஒரு சிலர் அதற்கு தொழிலை நடத்துகிறார்கள், மருத்துவமனை நடத்துகிறார்கள். கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது 300 கருக்கொலையாவது நடப்பதாக எனக்கு கிடைக்கிற ஒரு சில தகவல் உறுதி செய்கிறது. ஈஸ்வர பிரியமானவர்களே, சாதாரண மக்களாக வாழ்ந்துவிட்டு செல்வதற்காக அல்ல மனித பிறப்பு. தடுப்போம். கருவிலை கொலை செய்கிற குழந்தைகளை நாம் தடுப்போம், அவர்களை எடுப்போம், தட்டு எடுப்போம், வளர்த்தெடுப்போம், இல்லாதவர்களுக்காக கொடுப்போம் சொல்கிற உறுதியை எடுத்துக் கொள்ள வேண்டும். திரு அவைக்காக இந்த மாசற்ற குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவுக்காக உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி சாட்சியமானதை போல என் குடும்பத்திலே ஒருவரையாவது இறை அழைப்பில் பெற வைப்பேன், நற்செய்தி பணி செய்ய வைப்பேன், நான் ஆலயத்துக்காக வேலை செய்வேன், வருடத்துல மாதத்துல வாரத்துல ஒரு நாள் முழுமையாக ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு சில வாக்குறுதிகளை கொடுங்கள். ஆண்டவர்களை துணை வழியாக நடத்துவாராக. எழுந்து அர்ப்பணிப்போம். கரங்களை குவித்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். இந்த தெய்வீக பிரசன்னம் நமற்றிலே இருக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இந்த கருக்கொலைக்கு உடந்தையாகவோ அல்லது தொழிலாகவோ அல்லது ஏதாவது வகையிலே தூண்டுதல் தருவதாக இருந்திருந்தால் இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறேன். விரைவாக சென்று பாவ சங்கீதம் செய்யுங்கள். எத்தனை பேர் நம்முடைய ஊரிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவருடைய வேதனை, அவருடைய வலிகள், எவ்வளவு நெருக்கடிகளை அவர் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களை வர முடியாது, பேச முடியாது, பழக முடியாது. அவரேற்பட்ட பெற்றோர்களை எல்லாம் நினைச்சார். அவர்களையும் ஆண்டவர் பாதுகாத்து இந்த மாசமான குழந்தைகள் வாயை திறப்பதற்கு முன்பாக இதயத்தை திறந்த கடவுளுக்கு ரத்தத்தை சிந்து சாட்சியமானதை போல இந்த ஊரில் இருந்த வேத சாட்சிக்கு உருவாக வேண்டும், மறை சாட்சிக்கு உருவாக வேண்டும், நற்செய்தி பணியாளர்கள் உருவாக வேண்டும், குருக்கள் உருவாக வேண்டும், ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்திற்காக சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில ஒரு சில வாக்குறுதிகளை நீங்க கொடுக்கலாம். இந்த வருடத்தினுடைய கடைசி செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் மாசுவர் குழந்தைகளுடைய விழா. இந்த நாளில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இனி யாராவது இது போல கொலை செய்வதற்கு, அருவிலை கொலை செய்வதற்கு எத்தனைத்தால் அவர்களை தடுப்பேன், தடுத்து நிறுத்துவேன், காப்பாற்றுவேன், என்ன வேணா ஆகட்டும். அதுக்காக அந்த வலிகளை, வேதனைகளை, அதனுடைய பரிசை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள ஆண்டவரிடத்துல உடைய உத்வேகத்தை, உறுதியை அர்ப்பணம் செய்யுங்கள். தூய்மையான எங்கள் தந்தையை இறைதான் மாசிர்வாத குழந்தைகளுடைய விழாவிலே நாங்கள் மறைசாட்சிகளாக அவர்களுடைய நினைவை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற உன்னதமான குழந்தைகளுடைய கொடை உம்முடைய திட்டப்பட்டுதான் நடந்திருக்கிறது. அந்த எத்தனை தாய்கள் அழுதிருப்பார்கள், எத்தனை தந்தையர்கள் ஓத கொண்டிருப்பார்கள். ஐயோ, எங்கள் குழந்தை இவ்வாறு அழிகிறதே, ரத்தத்தை சிந்துகிறதே,
துடிக்கிறதே, எங்களால் தடுக்க முடியவில்லையே, நிறுத்தும் என்று அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தடுக்கவில்லை. காரணம், அவர் அத்தனை பேருமே இறை திட்டத்தின்படி, இறை திருவுளத்தின்படி உமக்காக தங்கள் குழந்தையை அர்ப்பணித்தார்கள். சின்ன வயசுலேயே அவருடைய உடலை ஈட்டியால் தூக்குவதற்கு கூட அந்த பெற்றோர் அனுமதித்தார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவரே உனக்காகவே அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அதுபோலத்தான் ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் குடும்பத்திற்கு ஒரு குழந்தையாவது உமக்காக அர்ப்பணம் செய்ய மனங்களை தூண்டுவீராக. இதுவாக கருக்கலை ஏற்படுகிற நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே அந்த மனவேதையிலிருந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பராமரிக்கிறார். கோவை மாவட்டத்திலும், ஈரோடு மாவட்டத்திலும், திருப்பூர் மாவட்டத்திலும், எங்களை சுற்றிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கிற எண்ணற்ற கருக்கலைகளை ஆண்டவரே இதை தடுத்து நிறுத்தி குழந்தைகளை எல்லா பெற்றோர்களை திருப்பி அனுப்புவீரா. ஆண்டவரே போல காரியங்களை எல்லாம் எங்களை செய்யக்கூடியது, எங்கள் போல ஆர்வமுள்ள பணியாளர்களை உற்சாகப்படுத்தியலாம். இது நாளைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு தொழிலையே, இந்த ஒரு சேவையை மனப்பான்மையை கொடுப்பீரா. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், இந்த 12 மாதங்களும் தன்னுடைய பாதத்தை வந்து கொடுத்து பல விண்ணப்பங்களை கேட்டு அருளை பொழிந்திருக்கிறேன், அதிசயங்களை செய்திருக்கிறேன். நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நன்றி 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 நாமளே நாங்கள் முழுமையாக கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே இன்னுமாக இந்த நேரத்தில் ஆராதனை வேலை காண்பதிலே எத்தனை பேர் மனசிலே குத்தப்பட்டு இருக்கிறார்களோ, அவருடைய மனசிலே காயப்பட்டிருக்கிறதோ, அந்த காயங்களை எல்லாம் ஆற்றுவீராக ஆண்டவரே. இனியாக ஒரு வாழ்க்கையில திரும்பி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தூதுவரை அனுப்புவீராக. அவர்களை நற்செய்திக்காக பயன்படுத்துவீராக. இயேசுவை உமக்காக, திருச்சபைக்காக பயன்படுத்துவீராக. இன்னுமாக இன்னும் ஒரு சோதனைகளிலே நாங்கள் புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்க போகிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டை நிறைவு செய்கிற பொழுது நீர் கொடுத்திருக்கிற எல்லா வரங்கள் கொடைகளுக்காக நன்றி கொள்கிற அதே வேளையில் ஆண்டவரே நாங்கள் செய்திருக்கிற பெரிய கொடுமைகள், நாங்கள் செய்திருக்கிற பாவங்கள், இந்த நாட்களை நாங்கள் கட்டிக்கொண்ட தேவையில்லாத பலவீன பிரச்சனைகள் எல்லாம் பாத்தனை சாஸ்தாங்கமாக கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை முழுமையாக மன்னித்தருவீராக. புதிய ஆண்டிலே அடையெடுத்து வைக்கிற பொழுது எங்களுடைய அந்தோனியை போல நற்செய்திக்கு சாட்சியாக, மாசில்லாத குழந்தைகளை போல ரத்த சாட்சியாக, இயேசுவே உமக்காக நற்செய்தி பணியாளர்களாக, தூதுவர்களாக மாற வல்லமையான உங்களை பெறுகிறார். நம்ம நாட்களிலும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பமான நற்கருணை பிரசன்னத்தை நம்ம ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். எங்கள் தூய தந்தையே, கண்களை திறந்து அன்றரை உற்று நோக்கி உங்கள் சொந்த தேவைகளுக்காக செல்வீர்கள். வாங்குகின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோம். இறைவா, இந்த வேண்டுகுறை அவருடைய ஆழத்திலே உம்முடைய பாடல்களை நீங்கள் எங்க விட்டு சென்றீர்.
பிறவாகி நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகின்றோம்.